ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் தோற்றுருந்தாங்க. சிஎஸ்கேவும் லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி கூட ஹோம் கிரவுண்ட்லேயே தோற்று அடுத்த மேட்ச்சில் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இறங்கினாங்க. கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே சிஎஸ்கே கிட்டேருந்து எதிர்பார்த்தது டெவன் கான்வே, அன்சுல் கம்போஜை பிளேயிங் 11ல் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது தான். பிளேயிங் 11 தான் கரெக்டாக சூஸ் பண்ண முடியலனாலும் இருக்கிற பிளேயிங் 11 எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படின்னு தெரியாமல் போச்சு. நேற்று முதல் 12 ஓவர்களில் அவ்வளோ தவறுகள். பத்திரானாவை இம்பேக்ட் பிளேயராக களமிறக்கிறதுனால கலீல் அகமது கூட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் சரியாக செட் ஆகலை. நிதிஷ் ராணா ஒரு பக்கம் பட்டாசா வெடிக்க ரசிகர்கள், கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது நூர் அகமது தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு வந்ததோ 7வது ஓவர் தான். அந்த ஓவர்லேயே நூர் அகமது விக்கெட் எடுத்து காமிச்சார். நூர் அகமதுக்கு ஒரு வேளை முன்னாடியே ஓவரை கொடுத்துருந்தா நிதிஷ் ராணா சரவெடியை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். 2 ஓவர்லேயே 10 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்த நூர் அகமதை அதுக்கப்புறம் கூட சரியாக யூஸ் பண்ணல. அதுக்கு அடுத்ததும் கூட ஜேமி ஓவர்டன், அஸ்வின் ரன்களை வாரி வழங்கினாங்க. நூர் அகமது ஓவரில் நிதிஷ் ராணா அடிக்க தவறினாலும் அவருக்கு மறுபடியும் ஓவர் கொடுக்காம கெய்க்வாட் பெரிய தப்பு பண்ணார். விஜய் சங்கரை எடுத்து அவருக்கும் சரியான வாய்ப்பை கொடுக்கல. ஜேமி ஓவர்டன் ஓவரில் அடிபடுறப்போ விஜய் சங்கருக்கு இடையில ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம். கடைசி கட்ட ஓவர்களில் சிஎஸ்கே பவுலர்கள் கம்பேக் கொடுத்தாலும் நிதிஷ் ராணா அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டார். அடுத்ததாக சென்னையோட பேட்டிங்கில் முதல் 3 ஓவருக்கு 5 ரன் மட்டுமே எடுத்து ஒரு விக்கெட். இங்கேயும் மறுபடியும் அதே ஓப்பனிங் பேர் பிரச்சனை தான். டெவன் கான்வே வந்திருந்தால் ஒரு வேளை சரியாக இருக்கலாம். முதல் 3 ஓவருக்கு 5 ரன் அப்படிங்கும்போதே பாதி மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. மிடில் ஓவர்களை கோட்டை விட்டுட்டு கடைசி 2 ஓவரில் தான் அடிப்பேன்னா எல்லா நேரமும் அது நடக்காது. நான் எப்போ வந்தாலும் முதல் ஓவரில் சிங்கிள் மட்டும்தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தோனியோட ஆட்டம். மகேஷ் தீக்ஷனாவோட ஓவரை தோனி அடிக்க தவறுனதும் ஒரு காரணம். சிஎஸ்கே தோற்ற 2 மேட்ச்லையுமே 7 கேட்சுகளை மொத்தமாக டீமாக தவற விட்டுருக்காங்க. ஒரு கேட்சை மிஸ் பண்ணாலே ஆட்டம் வேறு மாதிரி மாறிடும். 7 கேட்சை மிஸ் பண்ணி எதிரணிக்கு ஆட்டத்தை தாரவாத்து கொடுத்துருக்காங்க. வரப்போகிற ஆட்டங்களில் இந்த தவறுகளை சரி பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃபை நினச்சி பார்க்க முடியும். இந்த தவறுகளை திருத்திக்குவாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.